ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சிறுவாபுரி கோயிலுக்கு கிளம்பிட்டேன். 6வது வாரம் போறேன். போன வாரமே போயிருக்கணும். போன வாரம் முடியல. முடியாத சூழ்நிலை. அதனால இந்த வாரம் கிளம்பியாச்சு. மணி 2 மணி ஆயிடுச்சு. இப்பதான் கிளம்புறோம். கிளம்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோல சொல்றேன். ஓகே. பாய். இருங்க நானும் வரேன். பாய். இப்போ சிறுவாபுரி கோயில் கிட்ட வந்துட்டோம். பாருங்க பின்னாடி ஒரு பஸ் நிக்குதா, கவர்மெண்ட் பஸ். இப்போ அந்த பஸ்ல தான் போனோம். நம்ம கார் எடுத்துன்னு வந்தா கூட இங்க உள்ள விட மாட்டாங்க. பைக்குனா கொஞ்சம் தூரம் உள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஏறியாச்சு. இப்போ பஸ் ஏறி டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கேருந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. 2 பேருக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. போயிட்டு இருக்கோம். இப்போ இறங்கி என்ன பண்ணோம்னா அங்கேருந்து நடக்கணும். உள்ள வண்டிலாம் அலோடு இல்லை, நடந்து தான் போனோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன், வீடியோ பாருங்க. இங்கேருந்து இறங்கி நடந்து போனாங்க உள்ள. இன்னும் கொஞ்சம் தொழு நடந்து போனாங்க. நம்ம போகும்போதே எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்க. இப்பயே மணி 4 மணிக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கு. பார்க்கலாம் இன்னும் உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்கு தெரியல, பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலாண்ட ரீச் ஆயிட்டோம். இப்போ நம்ம உள்ள போய் கியூல பார்க்கலாம். எவ்வளோ கியூ இருக்கு தெரியல, பார்க்கலாம் வாங்க. நாங்க இப்போ கியூல நின்று போயிட்டு இருக்கோம். செம்ம கூட்டம். எங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அன்னதான கியூ போயிட்டு இருக்கு. அன்னதானம் இங்க 12 மணில இருந்து போடுவாங்க போல இருக்கு. ஆனா நாங்க இதெல்லாம் சாப்பிடல. நாங்க சாமி பார்த்துட்டு வரத்துக்குள்ளுமே க்ளோஸ் ஆயிடும். வாங்க இன்னும் உள்ள போனா தெரியும் எவ்வளவு கியூ இருக்குன்னு பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாமியை பார்த்தாச்சு. நம்ம செம்ம தரிசனம். நாங்கள் இது 6வது வாரன்றதுனால நாங்கள் சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அந்தமாரி 6 வாரம் நிறைவேறப்போ ஏதாவது வாங்கி கொடுக்கணும், பிரசாதம் கொடுக்கணும்னுவாங்க. நாங்கள் சாக்லேட் தான் கொடுத்துருக்கோம். சாமியை நல்லா பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் கியூவில் நின்னது 3 மணி நேரம். சாமி பார்க்கறது கியூவில் நின்னோம். கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் சாமி பார்க்கணும்ல, நின்று ஆகணும். ஏன்னா கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. அப்படி கிடைச்சிச்சுன்னா நிலைக்காது. பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.